first came to Jesus Christ when I was a child. நான் குழந்தையாக இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். And that is the best way, because Jesus said that we actually have to have a faith like a child to enter his kingdom. இயேசு சொன்னார், இந்த குழந்தை போல என்னை விசுவாசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொன்னார். You don't have to be a university professor to enter the kingdom of God. நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக ஒரு யுனிவர்சிட்டியில் சென்று படிக்க வேண்டிய தேவையில்லை, பட்டம் பெற வேண்டிய தேவையில்லை. You have to be like a little child to enter the kingdom of God. நீங்கள் ஒரு சிறு குழந்தை போல இருந்தால் மாத்திரம் போதும். Where you simply trust God as your heavenly Father. மிகவும் எளிமையாக சுலபமாக தேவனை உங்களுடைய பரலோக தகப்பனாக விசுவாசித்தால் போதும். Jesus Christ is our Lord and he is the King of heaven. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். அவர் பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிறார். But there is also a sense in which Jesus Christ wants to be your big brother. அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சொந்த சகோதரனாக, ஒரு மூத்த அண்ணனாக இருக்கிறார். That's the kind of friendship that Jesus wants to have with you. இப்படிப்பட்டதான ஒரு நட்பை உங்களோடு கூட வைத்திருக்க தேவன் விரும்புகிறார். Imagine that the King of heaven, who has all the glory of heaven and is seated at the right hand of God the Father. இதை குறித்து யோசித்து பாருங்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், பரலோகத்தின் ராஜா. Actually, when he came to this earth, he wanted to wash his disciples' feet. இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன் இந்த பூமியில் மனிதனாக வந்தபோது தனது சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். And that's because Jesus Christ came to serve people. இயேசு இந்த உலகத்திற்கு பணிவிடை செய்யும்படியாகவே வந்தார். And that again speaks to me of the kind of friendship that the Lord Jesus Christ wants to have with you. உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இயேசு வைக்க விரும்பும் நட்பை குறித்து நாம் பார்க்கலாம். So that you know Jesus Christ as your best friend. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை ஒரு ஆண்டவராக மாத்திரமல்ல, உங்களுடைய சிறந்த நண்பராகவும் அறிந்து கொள்ள வேண்டும். And he will proclaim the year of God's favor. தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும், I want to proclaim the year of God's favor upon your life. இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை கூறுகிறேன். That the light of heaven shines upon you. அந்த அனுக்கிரக வருஷத்திலே தேவனுடைய வெளிச்சம் உங்கள் ஒவ்வொருவர் மீது வல்லமையாய் பிரகாசிக்கும். That you are blessed by God. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். That surely God's goodness will follow you all the days of your life. உங்களுடைய ஜீவனின் ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய நன்மை உங்களை பின்தொடர்ந்து வருகிறது. And you will know God's presence. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்வீர்கள். And then God's presence will always also flow through you. தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் சமாதானம் இருக்கிறது. அந்த சமாதானம் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் பரவி செல்லும். Because if Jesus Christ is living in your heart, then the light of Jesus can shine through you. ஏனெனில் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசமாய் இருக்கும்போது அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்திற்குள் ஒளியாக இருந்து உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஒளியாக பிரகாசிக்கிறார். The Bible says to those who belong to Jesus Christ, பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம், தேவனை சேர்ந்தவர்கள், greater is the one who is in you than the one who is in the world. உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்று வாசிக்கிறோம். The devil, evil, all kinds of wrong things are in the world. இந்த உலகத்திலே தீமையான காரியங்களும் பிசாசும் சாத்தானும் சத்துருவும் இருக்கின்றன. But the greater one is in you when you have Christ in you, the hope of glory. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசமாய் இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் விட வல்லமையானவர், பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். The hope of the eternal glory of heaven belongs to those who have Jesus Christ in their heart. பரலோகத்தின் நித்திய மகிமையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறார். Let Jesus Christ fill your heart more and more so that his light shines through you. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களை இன்னும் அதிகமாக நிரப்புவாராக. இதன் மூலமாக அவருடைய வெளிச்சம் உங்கள் மூலமாக இன்னும் அதிகமாக பிரகாசிக்கும்.
பிரகாசிப்பதாக. The light of Jesus Christ is greater than the darkness. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரகாசம் இந்த இருளை விட அதிக பிரகாசமாக இருக்கிறது. The light of Jesus makes the darkness flee. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரகாசம் இந்த இருளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. So it's when you have Jesus in you, it's almost like you need to pray, Jesus shine through me. இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கின்றபடியினாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், இயேசுவே நீர் என் மூலமாக பிரகாசியும் என்று. Jesus power flow through me. இயேசுவே உம்முடைய வல்லமை என் மூலமாக கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். Okay, now I'm just going to make a final summary of this message and then we will have a time of prayer. இந்த ஜெபத்தின் முடிவை நாம் பார்த்து நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். So we have looked at 5 levels or types of ways that the power and the presence of God can operate in our lives. தேவனுடைய வல்லமையும் பிரசன்னமும் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும் என்பதை 5 விதமாக நாம் பார்த்தோம். And the first one was God's omnipresence. முதலாவதாக ஞாபகம் இருக்கிறதா, தேவன் எங்கும் நிறைந்தவர். God holds the whole universe in his hands and he holds your life in his hands. தேவன் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கையில் உள்ள கையில் வைத்திருக்கிறார். உங்களையும் என்ன சொல்கிறார், உன்னை என் உள்ள கையில் வரைந்திருக்கிறேன். God made the world and everything in it. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். And he did this so that we would reach out to him and find him. இதையெல்லாம் அவர் நமக்காக படைத்தார், நாம் இயேசுவை நெருங்கி சேரும்படியாகவே. God is watching us all the time. இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை எப்பொழுதும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். And God is listening to us. நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்ற எல்லா ஜெபங்களையும் அவர் கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். But we just need to receive this awareness of God's omnipresence. ஆனால் நாம் தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறவர் என்ற உண்மையை அறிந்தவர்களாக அதை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். Then the second level that I talked about, that belongs to those who open their hearts to Jesus. இரண்டாவது நிலைமை தம்முடைய இருதயத்தை இயேசுவிற்கு திறந்து கொடுத்தவர்களை பற்றி பார்த்தோம். And when you receive Jesus as your Lord and Savior, you are born again by the Spirit of God. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஆவியினாலே மறுபடியும் பிறக்கின்றீர்கள். So that God truly is your heavenly Father. இவ்விதமாக தேவன் உங்களுடைய பரலோக தந்தையாக மாறுகிறார். If you don't have that absolute assurance that God is your heavenly Father, you need to receive Jesus Christ as your Lord and Savior. ஒருவேளை உங்களுக்கு இதுவரை இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லை என்றால், பரலோகத்தின் தேவன் என்னுடைய பிதாவாக என்னுடைய சொந்த தகப்பனாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்றால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். Be like a little child and receive Jesus into your heart. ஒரு சிறு குழந்தையை போல ஒரு மனநிலைமையில் இருந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். But then, like Jesus, we want to be led by the Holy Spirit. அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் நாம் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறவர்களாக இருப்பதை. And that's why I was encouraging you to be filled with God's peace. இதற்காகவே நீங்கள் தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We can also ask God that we receive His power. நாம் தேவனிடத்திலே நாம் ஜெபத்தோடு கேட்கலாம், தேவனே உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று நாம் கேட்கலாம். That Jesus anoints us so that the Spirit of the Lord is upon us. தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மீது தங்கி இருந்து நமக்குள் வாசமாய் இருக்கிறார். And also so the light and the power of Jesus Christ can flow through us. பரிசுத்த ஆவியானவர் மேல் வாசமாய் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிரகாசம், சமாதானம், வல்லமை உங்கள் மூலமாக கடந்து செல்கிறதாக இருக்கிறது. Now I want to lead you in another time of prayer. இப்பொழுது நாம் ஒரு ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். Where you can repeat the words of my translator when she says the words into your language. நாம் எழுந்து நிற்கலாமா? நாம் எழுந்து நின்று நாங்கள் இந்த ஜெபத்தை சொல்லும் போது நீங்கள் அதை சிறு குழந்தையை போல அதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி சத்தமாக அதை அறிக்கை செய்து நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளுவோம்.
Thank you, Jesus, that you love me. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என்னை நேசிக்கின்றீர். அதற்காக நன்றி. Fill my heart with God's love. என்னுடைய இருதயத்தை தேவ அன்பினால் நிரப்பும். Thank you, Jesus, that you died on the cross for my sins. என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இயேசுவே நீர் மரித்தீர். அதற்காக நன்றி. Jesus, forgive me of every sin. என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவே தயவாய் மன்னியும். Jesus, come into my heart. இயேசுவே என்னுடைய இருதயத்தில் வாரும். And be my Lord and Savior. இயேசுவே என்னுடைய ஆண்டவராகவும் என் இரட்சகராகவும் இரும். Holy Spirit, come and anoint me. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்து என்னை அபிஷேகியும். Holy Spirit, fill me with God's peace. பரிசுத்த ஆவியானவரே, என்னை தேவ சமாதானத்தினால் நிரப்பும். I receive the peace of God. தேவனுடைய சமாதானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Lord Jesus, I ask for your power. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வல்லமைக்காக ஜெபிக்கிறேன். Fill me with the power of God. தேவனுடைய வல்லமையினால் என்னை நிரப்பும். I confess that Jesus is my Lord. இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறேன். Jesus is my Savior and King. இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், என்னுடைய ராஜா. And Jesus is my big brother. இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த சகோதரர். God is my heavenly Father. பரலோக தேவன் என்னுடைய சொந்த தந்தை. And the Holy Spirit is with me. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். I will follow you all the days of my life. தேவனே, நான் உம்மை என்னுடைய வாழ்வின் இறுதி வரையிலும் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவேன். Jesus, I love you. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். Let's say that again. Jesus, I love you. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். Let's say that one more time. Jesus, I love you. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். Amen. ஆமென்.